உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரசித்தி பெற்ற அஷ்டமி சப்பர வீதி உலா நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரசித்தி பெற்ற அஷ்டமி சப்பர வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் பெண்கள் திரளானோர் பங்கேற்று சப்பரத்தை இழுத்து வருவதோடு ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களோடு அந்த நிகழ்வினை பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த காட்சிகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த நிகழ்வினுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மார்கழி மாதத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் இறைவன் படியளக்கும் லீலையை குறிக்கும் வகையில் நடைபெறும் அஷ்டம சப்பர விழா பிரசித்தி பெற்றதாகும். மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி நாளான இன்று சுவாமிக்கும் அம்மனுக்கும் அதிகாலை பல்வேறு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், அலங்காரங்கள் நடைபெற்றது. இதனையடுத்து கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரர், பிரியாவிடையும் மீனாட்சி அம்மன் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தள்ளினார்கள். சிவனடியார்கள் கைலாய வாத்தியம் முழங்க கீழமாசி வீதியில் புறப்பட்ட சப்பரமானது யானைக்கல், கீழ வெளிவீதி, தெற்கு வெளிவீதி, மேலமாசி வீதி, வக்கீல் புதுத்தெரு வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலுக்குள் வந்தடையும். இந்த அஷ்டம சப்பர திருவிழாவில் மீனாட்சி அம்மன் எழுந்தள்ளியுள்ள சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடத்தை பிடித்து இழுத்து செல்வது தனி சிறப்பாகும். 4 வெளிவீதிகளிலும் சப்பரத்தில் வலம் வந்த சுவாமி அம்மனை வழியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சப்பரத்தின் முன்பாக சிவாச்சாரியார்கள் அரிசியை தூவியபடி செல்லும் போது கீழே சிதறி கிடந்த அரிசியை கூடியிருந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு எடுத்து செல்வார்கள். அந்த அரிசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் நோய் நொடி நீங்கி பசி பணி நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். மதுரையில் வாழ்ந்து அஷ்டம பிரசித்தினம் செய்வோருக்கு துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்றும் இறைவன் சிவன் கூறியதை நிகழ்த்தும் வகையிலான நடைபெறும் இந்த அஷ்டம சப்பர விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது கலந்து கொண்டு வழியெங்கிலும் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.